கொஞ்சம் யோசி. இயேசு கிறிஸ்துவை எதற்காக தேவன் இங்கு அனுப்பினார்? கடைசியில் என்ன சில யோசித்து இடையில பிரசங்கத்தை விட்டுருவீங்க. அதான் நம்மளே சொல்லி நம்ம ஃப்ளோ போடுறோம். 167 பக்கம் புதிய ஏற்பாடு அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை படிக்கிறோம். ரொம்ப அழகாக சொல்கிறது. பிதாவாகிய தேவன் இயேசுவை நமக்காக இங்கே அனுப்பி எதுக்குன்னா, பொல்லாங்கான பிசாசு, பொல்லாங்கு அவனுடைய எல்லா தந்திரம், அவனுடைய கிரியைகள், அவருடைய பாவம் இதெல்லாம் விளக்கிட்டு உங்களை ஆசீர்வதிப்பதற்காக இயேசுவை அனுப்பினார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் கைகளை கட்டி ஆண்டவர் வைக்கிறார். விசுவாசிக்கிறவங்க எல்லாம் இப்ப சொல்லுங்க, அன்புள்ள ஆண்டவரே, அந்த சரீர அவர்களை இன்னும் பேசாம இருக்காதீங்க. அன்புள்ள ஆண்டவரே, உங்களுடைய திருக்குமாரன் இயேசுவை என்னை ஆசீர்வதிப்பதற்காக, என் சந்ததியை ஆசீர்வதிப்பதற்காக அனுப்பினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சாபத்துக்கு முன்னால ஒரு பேட்டி கேட்கிறாங்க, அந்த உலகத்தில் உங்களுக்கு மறக்க முடியாதது என்ன? ஐயோ, இந்த உலகத்தில் மறக்க முடியாத கிறிஸ்தவர்களுடைய ஐக்கியம் அப்படின்னா என்னமா அப்படி சொல்றீங்க? என் தேசத்துல எல்லாம் ஜாதி அடிப்படையில் பிரிஞ்சு வருகிறாங்க. ஆனா அந்த கிறிஸ்தவங்க மட்டும்தான் ஜாதியை பார்க்காம திருவிழா எல்லாரும் ஒன்றா எடுக்கிறாங்க. அப்ப அவங்க பேட்டி கேட்கிறாங்க பிபிசி, அதுல என்ன அர்த்தம் இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியலாங்க. எனக்கு புரிஞ்சுக்க முடியல. ஆனா ஒன்று மட்டும் எனக்கு தெரியுது, அவங்க அந்த பிரைஸ்ட் ஆட்களுக்கு சொல்றாரு, திருவிழத்துக்கு முன்னால ஒரு பிரேயர் பண்றாங்க. அந்த பிரேயர்ல தான் விஷயம் வருது. இனி இந்த திருவிழா எடுத்த பின்னால இனி ஆண்டவரே, இன்றையிலிருந்து நாங்கள் உமக்குள்ளும் நீர், நான் உமக்குள்ளும் நீர் எனக்குள்ளும் வாசமாய் இருப்பதற்கு ஏற்ற விதத்தில் இந்த அப்பத்தை ரசித்து புசிக்க எனக்கு அனுகிரகம் செய்தவர், கிருபை செய்தவர். கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் அவங்க கடவுளுக்குள்ள இருக்காங்க, அந்த கடவுள் அவங்களுக்குள்ள இருக்கிறார். விசுவாசிக்கிறவர் மட்டும் ஒரு அழகே சொல்லுங்க. நீங்கள் நாடுகள் ஒரு இந்து இந்திரா காந்தி அவர்கள் சொன்னது, நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இதே தெரியாது. நமக்குள்ள யார் இருக்கிறானே தெரிய மாட்டேங்க. ஆனா இந்திரா காந்தி அவர்கள் இன்னும் கிறிஸ்தவர்களுக்குள்ள அவங்க தேவன் இருக்கிறார். அந்த தேவன் கிறிஸ்தவர்களுக்கு, கிறிஸ்தவர்கள் அந்த தேவனுக்குள்ள இருக்கிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம்! அவர் தம்முடைய குமாரனை நம்மை ஆசீர்வதிப்பதற்காகவே அனுப்பினார். ஆனா இப்போ இது நல்லா இருக்கு, வசனங்கள்லாம் கேட்கறதுக்கு. இப்போ இந்த நமக்கு தெரிஞ்சு உங்களுக்கு எனக்கு தெரியுமா? நமக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாங்க. எத்தனை பேரு உறுதியா சொல்ல முடியும்? நான் அவருக்குள்ள இருக்க, அவர் எனக்குள்ள இருக்கிறவங்க மாத்திரம் கைத்துக்குன்னு நான் சொன்னா சொல்லல. எத்தனை பேர் தூக்கு ஒரு வேலை இப்ப நீங்க தூக்கி உங்க பக்கத்துல இருக்க பார்த்து அவன் தூக்கலன்னா நீங்க அவன் ஒரு மாதம் பேரை பார்ப்பீங்க. ஆமாவா இல்லை? யாக்க கொஞ்சம் நகைப்பட்டவங்க நகை இல்லாதவங்க ஒரு மாதிரி பார்ப்பாங்க, நகை இல்லாதவங்க நகைப்பட்டவங்க ஒரு மாதிரி பார்ப்பாங்க. பணக்காரன் ஏழையை பார்க்கிற பார்வை, ஏழை பணக்காரன் பார்க்கிற பார்வை வேற. புது துணி உடுத்தனவை இல்லாதவங்க பார்க்கிற பார்வை, இல்லாதவங்க புது துணி உடுத்தனவை பார்க்கிற பார்வை வேற. இப்ப நான் வேற புது பார்வை சொல்லணும்னா வேண்டாம். எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரா, ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறாரா, நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்னதான் அந்த ஆசீர்வாதத்தோட உலகத்தில் வாழ முடியும்? சரி, நான் ஒரு சின்ன சொல்லி கொடுத்து போறேன். ஆண்டவருக்குள்ள இருக்கிறாரா இல்லையா, நீ அவருக்குள்ள கேட்டு செக் பண்றது. போன வாரம் உங்க ஐயர் பண்ண செய்தி என்ன? எத்தனை பேருக்கு தெரியும்? டக்குன்னு ஒரு வீடுக்குள்ள போன வாரம் உங்க ஆயிரம் தேவாலயத்திலிருந்து வெளிப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை என்ன? எத்தனை நாள் ஆச்சு? போன வாரத்துக்கு இந்த வாரத்துக்கு எத்தனை நாள் ஆச்சுன்னு கேட்டேன். சொல்லுங்க மக்களே, எத்தனை நாள் ஆச்சு? அங்க நான் சாயப்படத்துல படிச்சு வளர்ந்து அங்கே இருக்க போகும்போது ஒரு வெள்ளக்காரர் வந்து கல்வியை விளைச்சாரு, கத்தர் குத்து விளைச்சாரு. அப்படி வரலாம். நீங்களும் அந்த பக்கத்துல தான் நிறைய பேர் வந்துருக்கிறீங்க. சொல்லுங்க, ஏன் தெரியுமா? நீங்க நம்ம முஸ்லீமுக்கு வச்ச அர்த்தம் சொல்லணும்.
போன வாரத்துக்கும் இப்போதைக்கு எத்தனை நாளும் கேட்டேன். ஓ 7 நிமிஷம் கழிச்சுன்னா 7 வருதுன்னு 7 நாள். 7 நாளைக்கு முன்னால நாயர் சொன்ன செய்தி உங்களுக்கு மறந்து போச்சுன்னா இப்ப இதுக்கு என்ன சொல்ல வரீங்க? ஐயா எங்களுக்கு மறந்தீங்க யாராவது சொல்ல வரீங்களா? ஒண்ணு அப்படியே கூட எல்லாரும் மறந்து போயிடும். ஒண்ணு மறந்தேன்னு சொல்லணும், இல்ல வேற காரணம் இருக்கு. இப்போ நான் அதை தெரிஞ்சுட்டு வசனத்துக்கு சத்தியத்துக்கு போய் சுத்தமா முடிச்சேன். மறந்தேன்னு சொன்னீங்கன்னா நான் இல்லைன்னு மறக்கிறேன். இந்த சர்ச்சில் ஒரு வயசான ஆள், ஒரு ஐயா இல்ல ஒரு அம்மா, யாராவது ஒருத்தர் எனக்கு இப்போ ஹெல்ப் பண்ணணும். நீங்க கோச்சி கூடாத எனக்கு ஹெல்ப் பண்ணணும். யாராவது ஒரு வயசான ஆள் யாரு தலைமுடி நடிச்சோட பார்த்தா எல்லாரும் டையடிச்சுட்டு போயிருக்கீங்க, அதுவும் கண்டுபிடிக்கல. யார் பார்க்கலாம்? ஐயா வந்து ஒருத்தர் நல்ல பீசன்ஸ் ஒருத்தர் ஐயா கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஐயா இல்லை கடைசி நான் எது சொன்னாலும் கோச்சிக்க மாட்டீங்களே. இது தேவனுடைய ஆளும் நீங்க எனக்கு ஒரு தாப்பு மாதிரி நான் அம்மா மாதிரி கோச்சிக்க கூடாது. சரி முகாப்படாது. உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? இப்ப வேலை கேட்கறதில்ல. வேலை ரெண்டு மூத்த ஆளு பிறந்த தேதியை போய் சொல்லுங்க. உங்க 2 குழந்தைகள மூத்த ஆளு பிறந்த தேதி சொல்லுங்க. ஐயா அதை கேட்கறது கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. 2009 அவங்க மூத்த குழந்தை பிறந்த வருஷம் 2009. கரெக்டா சொல்லலாம். ரைட். பாருங்க 2009 அவர் மூத்த குழந்தை பிறந்தாரு. ஐயா எந்த மாசம்? நீங்க கேட்டு சொல்லுங்க. 2வது மாசம். பாருங்க 2009 8வது மாசத்துல அவர் மூத்த குழந்தை பிறந்தனால இன்னைக்கு எந்த வருஷம்? 2020. 2026 எத்தனை வருஷம் இருக்கு சொல்லுங்க. 17 வருஷத்துக்கு முன்னால இருந்து அவருக்கு ஞாபகம் இருக்கு. ஜோர கரெக்டாக. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? கையை கட்டாதவங்க அவராவது 17 8 முன்னதான் பார்த்து 40 வருஷம் எனக்கு ஞாபகம் என்ன கேட்கல. நீங்க உங்களுக்கு நான் கேட்கிறேன் 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னால உள்ளது ஞாபகம் இருக்குது. 7 நாளைக்கு முன்னால இருக்கிற சத்தியம் என்ன ஞாபகம் இல்லை. ஐயா உட்கார்ந்து கடவுள் ஆசிரியர் ஏன் காரணம் என்ன? மனதியா இல்லை. எங்க கடவுள் நமக்குள்ள இருக்காரு. நாம கடவுளுக்குள்ள இருந்தா நம்ம மூளையை போய் கெடுக்கப்படுவோம். இந்த சரீரம் அவருக்குள்ள இல்லை. எங்க போச்சு? அவங்க சத்தியம் மூளையில மனசுல எங்க போச்சு? லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 12வது வசனத்தை படி. லூக்கா 8:12 வசனத்தை நல்லா கேட்பான். அந்த வசனத்தை கேட்ட உடனே விசுவாசம் அவன் வாழ்க்கையில பெருகி அந்த விசுவாசத்தினால அவன் ரட்சிக்கப்பட்டுவான். அப்படி விசுவாசிக்கவும் கூடாது, அவன் ரட்சிக்கவும் படக்கூடாத படிக்கு யார் வந்து சொல்லுங்க? யார் வந்து? நாங்க எல்லாரும் சொல்லுங்க. யார் வந்து? விசுவாசம் வந்து படிக்க அந்த வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து கொடுக்கிறார். இப்ப உங்களுக்கு புரியுதா? புரியுதா? புரியலையா? போன வாரம் கேட்கப்பட்ட சத்தியம் இருதயத்தில் நிற்கலன்னா மனதை காரணம் யார் இருக்கா? யார் இருக்கா? யார் இருக்கா? விசுவாசம் வேற எங்கேயும் இல்லை.
அப்படி சொல்லுவாங்க. எல்லாரும் தலைத்தாங்க. இரக்கமுள்ள ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளை எங்கள் இருதயத்தில் இராதபடிக்கு பிசாசானவருக்கு இடம் கொடுத்ததற்காக நாங்கள் வருந்துகிறோம். எங்களை மன்னியும், எங்களை மன்னியும். இயேசுவின் நாமத்தினாலே எங்களை சுத்திகரியும், சுத்திகரியும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்ம எப்போ நமக்கு தப்புன்னு படுகிறோம், பரிசுத்த ஆவியானவர் வேத வசனம் உணர்த்துகிறதோ உடனே அடிக்கணும். பார்த்துக்கணும், அது நம்ம வாழ்க்கையில சேர்த்து வைக்கக்கூடாது. குண்டு தானம் சின்னதா விட்டீங்க சீடு வந்துடும், பெருசா விட்டீங்கன்னா அப்புறம் அறுவை சிகிச்சை எலும்போட விட்ட முடியும். தப்ப போடணும். இது பரிசுத்த ஆலயத்துக்கு வந்திருக்கீங்க, நீங்க மன்னிக்கிற ஆண்டவர், இரக்கமுள்ள ஆண்டவர், உங்க இருதயத்துக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்க ஆண்டவர். மன்னிப்பாரா மன்னிக்க மாட்டாங்க, கேட்டா மன்னிப்பாரா மன்னிக்க மாட்டாங்க. மன்னிப்பான்னு சொல்றது மட்டும் கையில தூக்கி ஆமென் சொல்லு. விசுவாசிகள் மட்டும் கையில தூக்கி ஆமென் சொல்லு. ஐயா சொன்னாரு, மக்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும், டைம் முடிச்சிருந்தாரு. ஒரு 5 நிமிஷம் உடனே நம்ம பொறுத்துக்கிறீங்களா? பொறுத்துக்கிறீங்களா? சொல்லுங்க, பொறுத்துக்கிறீங்களா? எனக்கு கேட்கல நீங்க பேசுறதா எக்கோடிக்கிறதுனால. பொறுத்துக்கிறீங்க மட்டும் கை கொடுக்க மாட்டோம். ஒரு 5 நிமிஷம் கரெக்டா முடிச்சிருவேன். ஒரு 5 நிமிஷம். நீலகிரி பகுதி உங்க ஆயிரம் வேலை செய்ய சின்ன வயசுல அவர் பெரிய சர்ச்சைக்கு கொண்டு வரும். எல்லாரும் சொன்னாங்க, ஒரு சின்ன வயசுல பெரிய சர்ச்சை எப்படி நிர்வாகம் பண்ணுவாங்க. கஷ்டம், கடுமையான கஷ்டம். இங்க இருக்கிற மாதிரி வசதி எல்லாம் ரொம்ப கஷ்டம். பச்சை குழந்தைங்க சின்ன சின்ன பார்க்க. ஆனா கர்த்தர் அவரை நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்காரு. இங்க வேலை செய்யறது ஆயிரம் மக்கள். அவருக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியும். ஏன்னா அந்த மக்கள் எஸ்டேட் மக்கள் பண்ற கஷ்டம் அவருக்கு நல்லது. அந்த மக்கள் என்ன சொல்றாங்க, கஷ்டமா கஷ்டப்பட்டு உழைக்கிறையா, எங்களுக்கு நஷ்டம் ஆகுது, திடீர்னு எஸ்டேட் சம்பளம் தர மாட்டேங்கிறாங்க. கேட்டா நஷ்டம் எங்களுக்கு பணம் வரல, ஆசீர்வாதத்துக்காக ஜோம். கஷ்டப்பட்ட மக்கள் நமக்கு தெரியும். எனக்கு அதுக்காகவே இன்னைக்கு நான் அந்த மக்களா இருந்தாலும் உங்களா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் வசனத்தை சொல்றேன். நீங்களும் உங்க சந்ததிகளும் அந்த வருஷம் முழுவதும் மட்டுமில்லை, அவர் வர்ற வரைக்கும் ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கான வழியை மட்டும் உங்களுக்கு நான் சொல்ல முடியும். இப்போ சங்கீதம் 112 எல்லாம் கருத்து வச்சிருக்கீங்க, அதை அப்படியே எடுக்கணும். எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் பாரு, எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் பாரு. 2ஆம் வசனத்தை படி. என்னுடைய சந்ததி வளர்த்து இருக்கும், என்னுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். இது எல்லாருக்கும் ஆசை. அதுவரை என் சந்ததி பலமா இருக்கணும், என் சந்ததி ஆசீர்வாதமா இருக்கணும். யாராவது 3ஆம் சந்ததி, ஆண்டவரே என்னுடைய வீட்டில் என் சந்ததி வீட்டில் ஆஸ்தியா இருக்கணும், என்ன இருக்கணும், ஐஸ்வர்யம் இருக்கணும். அப்புறமா அவங்க எப்படி எல்லாம் இருக்குங்க. 6ஆம் சந்ததி, ஆண்டவரே நானும் என் சந்ததியும் அசைக்கப்படவே கூடாது, அப்படி நினைச்சு நிற்கணும் சாமி. 7ஆம் சந்ததி படி, ஆண்டவரே என் நானும் என் சந்ததியும் துர்ச்செய்தி துன்மார்க்கம், துர்ச்செய்தி வந்தாலும் துன்மார்க்கம் வந்தாலும் நாங்கள் பயப்படக்கூடாது, நினைச்சு நிற்கணும். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் பாருங்க. எல்லாருக்கும் ஆசை, என் சந்ததி பலமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், என் வம்சம் ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கணும், என் வீட்டில் என் சந்ததி வீட்டில் ஆசையா ஐஸ்வர்யம் இருக்கணும். அப்படியே கெட்ட செய்தி வந்தாலும் எங்களுக்கு வந்து அதில் நஷ்டம் வரக்கூடாது. இதெல்லாம் நடக்குமாயா? யாருக்கு இது நடக்கும்? 1ஆம் வசனத்தை படிங்க. ஆண்டவருடைய கட்டளைகளில் பிரியப்படுகிறவர்களுக்கு இது சாத்தியம். சொல்லுங்க, யாருக்கு சாத்தியம்? சொல்லுங்க, ஆண்டவருடைய கட்டளைகளில். இப்ப அடுத்த கேள்வி, ஆண்டவருடைய கட்டளை என்ன? ஆண்டவருடைய கட்டளை என்ன? உபாகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம்
வருஷத்துல ஒரு 2வது ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் என்ன கேள்வி? நம்பர் 1, உங்களுக்கு ரத்த சொந்தம், அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி அப்படி இருப்பாங்க. அம்மா அப்பா இருக்காங்க, ரத்த சொந்தம். உங்களுக்கு தெரியும், உங்க உறவுகள் ஒருத்தர் கஷ்டத்துல இருக்கிறாங்க, நீங்க நல்லா இருக்கிறீங்க. அண்ணே, அக்கா, அத்தை, மாமா, சித்தப்பா, தம்பி, நான் கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கேன், எனக்கு கடன் 2 லட்சம் தரா அப்படின்னு கேட்டா நீங்க அவங்களுக்கு உதவி செய்யணும், கடன் கொடுக்கணும். ஆனா கொடுத்த காசுக்கு என்ன வாங்கிடக்கூடாது? வட்டி வாங்கிடக்கூடாது. என்ன வாங்கக்கூடாது? இது ஒண்ணே ஒரு சந்ததி கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு வச்சுக்கிற ஈஸியான வழி. உபாகம புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை படி. சரி, படிங்க. உன் சகோதர கையில் என்ன வாங்கக்கூடாது? உன் தேவனாகிய கர்த்தர் நீ கையிட்டு செய்கிற வேலையெல்லாம் ஆசீர்வாத கட்டளை இடணும்னா உனக்கு ஒரு சந்தேகம். ஆண்டவருக்கு எளிமையான கட்டளை, உன் சகோதர ரத்த உறவுகிட்ட வட்டி வாங்கிடும். அன்னைக்கு மேல வட்டி வாங்கணும். சில வட்டியே வாங்குறான்னு சொல்லுவாங்க, அதல்ல. பைபிளை தெளிவா படிச்சீங்கன்னா பைபிள் புரியும். பைபிளை படிக்காம அடுத்தவங்க மூஞ்சில பார்த்துட்டு அவங்க மூஞ்சில என்ன இருக்குது அது உங்களுக்கு வரும். ஆனா வேதம் சொல்றது கர்த்தருடைய கட்டளையின்படி நடக்கிறவங்க சந்ததி மரத்திற்கும் அவன் வீட்டுல ஆஸ்திரம் இருக்கும். நிறைய பேர் சொல்லுறியா, நிறைய பேர் அப்படியே வீட்டுல ஆசீர்வாதம் தங்கத்தில் இருக்கிறியா? நீ தடம் புரண்டு போயிட்டு ஒரு ரத்த உறவுக்கு நீ உதவி செய்வது, கொடுக்கிற உதவிக்கு வட்டியோ கிஃப்ட் கூட வாங்கக்கூடாது. பொடிசை கூட வாங்கக்கூடாது. பொடிசைனா கிஃப்ட். ஆனா நீ செஞ்ச உதவிக்கு உனக்கு ஒரு சால்வை போக்குறேன் வாங்கினாலே ஆசீர்வாதம் போச்சு, சாமியோடு வாங்கிடும். ஏன்னா இந்த ரத்த உறவுகள் பிறப்பை ஒருத்தருக்கு ஒருத்தர் கஷ்டப்படும் போது உதவி செய்யறதுக்கு பிறப்பின் நோக்கம். நீதிபதிகள் 17 படிச்சு
தேசத்துல எளிவர்களும் அவனுக்கு சொந்தமில்லாத இருக்கலாம், பிறனா இருக்கலாம், அவனை தூக்கி விடு. நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், விசுவாசிக்கிறவங்க அவன் சொல்லுங்க. திரும்ப திரும்ப அந்த வார்த்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்னா அது அர்த்தம். எல்லாரும் இருக்காதீங்க, நீ விசுவாசிக்கிறதுக்கு ஏன்னா வேணும் வந்து நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமை, விசுவாசிக்கிறதுக்கு எல்லாம் இது விசுவாசிகளுக்கான பைபிள். அதனாலதான் கேட்கிற மக்களே தப்பா இருக்கிறாங்க. கடவுள் நமக்கு சொல்லிக்கிறேன், இது எனக்கும் என் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கிறேன். என் பிள்ளைங்க சர்ச்சில் நான் வாங்க சம்பளத்தை கஷ்டமாக சர்ச்சில் வச்சுருவான். நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் என்னென்ன செய்யணும். ஒரு ஏழை கட்டா எப்படி நடக்கணும் சொல்லி நான் செத்து போனாலும் தேவன் தான் ஆசீர்வதிக்கிறது. அவன் முடிச்சுக்கணும். நான் அவனுக்கு அப்பா தான் அடிக்காட்டு ஆசீர்வாதம் கொடுக்குது. மூணாவது வழி தசமபாகம் கர்த்தருக்குரியது என்று லேவியராகமம் 27:30 வாசிக்க கேட்டாயே, அந்த தசமபாகம் கட்டும்போது ஒன்னே ஒரு சந்ததி ஆசீர்வாதம். மல்கியா 3:10 வசனப்படி, மல்கியா 3:10 வசனம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் ஆலயத்தினுடைய பிரச்சனை பண்டக சபைக்கு கொண்டு வாருங்கள். போதும் போதும் ஆண்டவரே, நீ சொல்லக்கூடிய அளவுக்கு உனக்கு ஆசீர்வாதத்தை வழங்கும் சந்ததிக்கு தரணா இல்லையான்னு செக் பண்ணி பாரு, டெஸ்ட் பண்ணி பாருன்னு அவனுக்கு சவால் வைக்கிறார். ஏன் தெரியுமா? நான் பைபிள் ஆராய்ச்சி ஆண்டவரே, நான் பேசிக்கலும் இந்து குடும்பத்தை சேர்ந்தவன். எங்க அப்பா பேரு நாகராஜ், எங்க தாத்தா பேரு பிருத்திவிராஜ், என் பேர் கவிராஜ். சாயல்புரத்திலே உடன்படியிலே எங்க அப்பா பணியை வேலையில் இருக்கும் போது ஆண்டவரை எடுத்துக்கொண்டு ஆண்டவரை எழுதி நான் கல்லூரி படிக்கும்போது ஞானசாமி எங்க அப்பா சொன்னாரு, டேய் நம்ம மதம் இந்துல வந்து இருட்டு மதமா இருக்கிறாங்க, இந்த கிறிஸ்தவங்க என்ன அழகாக ஆண்டவரை தொழுது கொள்றாங்க, எவ்வளவு தெளிவா இருக்காங்க. 2 வயசு குழந்தை கூட 2-3 சங்கீதம் சொல்லுது, எவ்வளவு அறிவு வர்றோம், நம்ம அந்த இதுல வரணும்னு சொல்லி என்ன அப்படியே வழி நடத்தி ஞானசாமி எடுத்து நீ ஊழியத்தில் தான் போகணும் அப்படியே முடிவு எடுத்துட்டேன். இந்த வேதத்தை ஆராய்ச்சி ஆண்டவரே, இந்த தரிசனமாக இருந்து நீங்க நான் சாப்பிட போறீங்க, நீங்க அங்க இருக்கிறீங்க. எப்படி உபாகம் 14வது அதிகாரத்தில் தரிசனமாக யாருக்காக கர்த்தர் வச்சான்னு சொல்லுவாங்க. உபாகம் 14வது அதிகாரம் கடைசி 2 வசனத்துல முடியும். உபாகமம் 14 கடைசி 2 வசனம். 3ஆம் வருஷத்துக்கு முடிவிலே இந்த எகிப்திலிருந்து கொண்டு வந்து சொல்றார், கானான் தேசத்துக்கு முதல் வருஷத்துல யாருமே உழவு பண்ணாதீங்க, அது வானப்பட்ட முக்கியம் உண்டு. அதுல பரதேசிகள், ஏழைகள், காக்கா, குருவி எல்லாம் அதை சாப்பிடணும். 2வது வருஷத்துல நீ பயிர் பண்ணி ஆனா நீ சாப்பிடாத, அது ஏழைகள், விதவைகள், பயிர்கள், அது பறவைகள் சாப்பிட்டோம். 3ஆம் வருஷத்துல விவசாயம் பண்ணு, அதுல வரதுல இருந்து இதுக்கப்புறம் கஷ்டம் ஆரம்பிக்கிறோம். 10 1 100 மூட்டை கொய்யா வருதா, 1 மூட்டை கொய்யா கொண்டு ஆலயத்தை கொண்டு 99 வச்சுக்கோ. 100 ரூபாய் காசு வருதா, 10 ரூபாய் கொண்டு ஆலயத்தை 90 ரூபாய் வச்சுக்கோ. 1 லட்சம் ரூபாய் வருமானம் வருதா, 10,000 ரூபாய் ஆலயத்தை வச்சுட்டு நீ 90,000 நீ வச்சுக்கோ. ஏன்னா இந்த கஷ்டப்பாக யாருக்குரியது? என்ன அமைதியாக கர்த்தருக்குரியது. இப்போ இங்க சொல்றாரு, எனக்குரியதுன்னு சொல்லி நான் யாருக்கு ஒதுக்கி வச்சிருக்கிறேன்னா, லேவியன், எனக்கு வேலை செய்த கோயில், எனக்கு வேலை செய்த ஐயர்கள், எனக்கு வேலை செய்த உதவி ஆயர்கள், சர்ச்சோருக்கு, சபையில் ஊழியத்துக்கு யார் உதவியாக வந்திருக்காங்களோ அவங்களுக்கும் அனாதைகள், விதவைகள், கைவிடப்பட்டவர்கள், தருத்தவர்கள், ஏழ்மையானவர்கள், சிறுமையானவர்கள்,
இந்த தசமபாகம் பரிசுத்தமானது, இது கர்த்தருக்குரியது. ஆகவே பையன் இந்த பரிசுத்தமானது வேண்டாமே, அது கர்த்தருக்கு நியமிக்கப்பட்ட காணிக்கை தசமபாகம். அதை நீ யூஸ் பண்ணாத. அப்படி செஞ்சானா அது உனக்கு கண்ணியாக. கண்ணினா எத்தனை பேருக்கு தெரியும்? கைத்து பெரும்பாலும் கண்ணி. கண்ணினா நீங்க நினைப்பீங்க கல்யாணம் போட்டுதான் கண்ணி. அது நான் நடுவட்டத்தில் நிறைய பண்ணி இருக்கு. என்ன இருக்குது? பண்ணி. காட்டு பண்ணி. இது பிடிக்கிறதுக்கு அந்த எஸ்ஐ மக்கள் என்ன செய்வாங்க? கீழே ஒரு வலை வாங்கிப்பாங்க. அது கால் மாட்டிக்கணும். பண்ணிக்கு இழுத்துச்சுன்னா தூரத்துல போய் குரங்கு மாதிரி ரெண்டு எலும்பு இருக்கும். பட்டாமல் அடிச்சு முதுகு உடைச்சு அந்த பண்ணியுடைய எலும்பு உடைச்சிச்சுன்னா முன்னுக்கு போக முடியாது, பின்னுக்கு போக முடியாது. 1 கிலோமீட்டர் கேட்கிற மாதிரி கத்தியே உயிரும். பரிசுத்தமானது விழுங்கிறது. இது கர்த்தருடைய பங்கு. கன்சியூம் பண்ணாத. ஸ்டாப் கன்சியூமிங் தி ஹோலி வேர்ட். இது கர்த்தருடையது. இது பரதேசிகளுக்கு, ஏழைகளுக்கும், திக்கற்றவர்களுக்கும், அனாதைகளுக்கும், கைவிடப்பட்டவர்களுக்கும், ஊழியக்காரர்களுக்கும், ஊழியர்களுடைய பங்கு. இதை இப்படி பாவிச்சியானா உன் தேவனாகிய கர்த்தர் நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளும் உனக்கு அசைக்கலாம். 14 பார்ப்போம். இதான் ஒரே வழி. நீங்க பைபிளை பிடிச்சாலும் சரி, கரும்பு கொடுக்குற விஷயத்தை கொண்டு பைபிள் கொடுத்து பிடிச்சு எடுத்தாலும் சரி, வேற வழியே இல்லை. உண்மையும் உன் சந்ததியை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறான். இந்த 3 வழி. சொல்லுங்க 3 வழி. இவ்வளவு நேரம் நான் சொல்லுங்க. முதல் வழி உன் ரத்தம் வரவுக்கு. சொல்லுங்க. இது ஆலயம் தானே, இந்த சரீரம் அவருக்கு தானே. சொல்லுங்க. முதல் வழி ரத்த வரவுகள். நீ செய்யற உதவிக்கு என்ன வாங்கிறாத? கட்டி வாங்கிறாத. மகனே மகளே, தாயை தகவலுடைய சகோதரியை கர்த்தருடைய வார்த்தைப்படி வாழ்க்கை. வேதம் சொல்லிய கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம வாக்குத்தான் பாக்கியவான்கள். அந்த கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறத செய்வதெல்லாம் வாய்க்கும் விசுவாசிக்கிறவங்க. முதல் வழி சொல்லிட்டீங்க. 2வது வழி என்ன? உன்னையும் சந்ததி தேவன் ஆசீர்வதிக்கிறார். 2வது வழி தேசத்தில் எளிமையானவனை கண்டு அவனுக்கு கொடுப்பதற்கு முடியலையும் விசிறப்படக்கூடாது. தாராளமாக கொடுக்கணும். ஆசீர்வாதம். 3வது தசமபாகம் யாருக்குரியது? தேவனுக்கு. அதை யாருக்கு செய்வதற்கிறார்கள்? ஊழியக்காரர், பரதேசி, விதவைகள், திக்கற்றவர்கள், எளிமையானவர்கள். அந்த காசுல நீ சாப்பிடு. இப்ப யோசிச்சு பார்த்துக்கியா? ஐயா, நான் நிறைய நேரம் உழைக்கிறேன், எனக்கு ஆசீர்வாதமே வீட்டில் தங்கிறது இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரியல. ஆசீர்வாதம் வேற, ஐஸ்வர்யம் வேற. யாராவது படிக்க 10, 22 நீதிமொழிகளை படிக்க வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கலாம். ஆசீர்வாதம் வேற, ஐஸ்வர்யம் வேற. படிக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும். அப்போ ஆசீர்வாதம் வேற, ஐஸ்வர்யம் வேற. ஆசீர்வாதம் இல்லை. காலங்களில் வேளா வேலைகளில் உனக்கு வந்து கொண்டே இருக்கிற சீரான நன்மைகள் கேட்ட ஆசீர்வாதம். இன்னைக்கு வேலை செய்ய 1 லட்சம் சம்பளம் வந்து அடுத்த மாசம் சீரா வந்து இது ஆசீர்வாதம். It does not mean that it is ஐஸ்வர்யம். இது உங்களுக்கு ஐஸ்வர்யம் கிடையாது. ஏன்னா 1 லட்சம் சம்பளம், 1 லட்சம் செலவு வரும். சிலருக்கு 50,000 வீட்டில் வர வருது, ஆனால் ஹாஸ்பிட்டல் 70,000 வருது. இது பேரு ஐஸ்வர்யம் கிடையாது. சீரான வரவுகள். இது ஆசீர்வாதம். ஆனால் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்தால் உனக்கு ஐஸ்வர்யம், வீட்டில் ஆஸ்தியம், ஐஸ்வர்யமா இது தந்து. அப்ப இது ஆசீர்வாதம் ஐஸ்வர்யமா தங்கணும்னா இந்த 3 வழி கர்த்தர்களுக்கு ஆசீர்வாதமா அது உனக்கு அமையும். எல்லாவற்றுக்கும் மேலாக பைபிள் சொல்லுது, உண்மையுள்ள மனுஷன் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண. இந்த 3 காரியத்தை கர்த்தர் எங்கே இருக்கார்? அவர் பார்க்கிறேன்னு நினைக்காத. சின்ன குழந்தைகளுக்கு நம்ம சந்தேசங்களை சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? சொல்வதெல்லாம் கேட்கிறார், செய்வதெல்லாம் பார்க்கிறார், என் தேவன் எங்கும் எழுதி வைக்கிறார். விசுவாசிக்கிறோம். நாமே சொல்லுங்க.
சொல்லுங்க, ஆண்டவரே உடைய வசனத்தின்படி இவ்வளவுதான் நாங்கள் நடக்கல, இனி நடக்கிற சாமி சொல்லுங்க. ஆண்டவர் ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த வருஷத்துல நீங்க வாசிக்க கேட்ட முதலாவது வேலை, நீ குடியிருக்கிற தேசத்திலே தேவனுடைய மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க. விசுவாசிக்கிறவங்க சொல்ல வேண்டாம், கை தூக்கிறவங்களுக்கு வரலாம். விசுவாசிக்கிறவங்க எனக்கு அருமையானவர்களே, தேவன் ஆசீர்வாதத்தை எங்க வச்சிருக்காங்க பாருங்க. கஷ்டப்படுற ஒரு சகோதரன், கஷ்டப்படுற அண்ணி, கஷ்டப்படுறவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த காணிக்கை கசப்பாகும். இந்த விஷயங்களை நீ உண்மையா இருந்தாலும் அவனுக்கு ஆசீர்வாதம் வச்சிருக்கிறான். வேதத்தில் நீ வேற எந்த குறுக்குவழியில போனாலும் சரி ஆசீர்வாதத்துக்கு வழியே கிடையாது. நான் இங்கிலிருந்து ஆதரவு இன்னைக்கு நான் சாயபத்தில் கல்லூரி நாட்கள் முடிக்கிறேன். அன்னையிலிருந்து பைபிளை கரைச்சி ஒவ்வொரு நாளையும் நானே என் பிள்ளைகளை என் மனைவியும் பைபிளை கரைக்காம புளியங்களை கரைக்காம பைபிளை தெரிஞ்சுக்கோ. இதுதான் நமக்கு வழி, இதுதான் சத்தியம், இதுதான் ஜீவன். எனக்கு அருமையானவர்களே, வேற வழி கிடையாது. அந்த உலகத்தில் ஆசீர்வாதம். இன்னொன்று உங்களுக்கு சொல்லிக்கலாம், இந்த ஆசீர்வாதம் அந்த உலகத்தில் நம்ம வாழ வைக்கணும். சொல்ல பார்ப்போம். எப்படின்னா சொல்லுங்க, தேவனுடைய ஆசீர்வாதம் இப்பையும் என்னையுமே சந்ததியும் வாழ வைக்கணும். இந்த தேவனுடைய ஆசீர்வாதம் மறுபடியும் வாழ வைக்கணும். இதுதான் எனக்கு ஆச்சரியமானது. இந்த உலகத்துல ஆண்டவருடைய வழியில போனா இப்பயுமே நல்லா வாழ வைக்கும், மறுபடியும் வாழ வைக்கும். உங்களுக்கு தெரியுமா, இயேசு கிறிஸ்து இரண்டாவது முறை உலகத்துக்கு வருவாரா வரமாட்டாரா? எத்தனை பேருக்கு நம்பிக்கை இயேசு கிறிஸ்து வருவாரா வரமாட்டாரா? வருவாருன்னு மட்டும் சொல்ல கையில் எடுத்துக்கணும். அப்ப வருவாங்க தானே, எல்லாம் சேர்த்து சொல்லுவோம், மாரநாதா. என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? என் இயேசுவே ரட்சகரே மாறுன்றதுக்கு கிரேக்க மொழி தான் மாரநாதா. என் ஆண்டவரே வருவார். வரும்போது மக்களை எத்தனை பிரிவாக பிரிப்பாங்க? எத்தனை பிரிவாக பிரிப்பாங்க? ஒண்ணு செம்மறியாடு, ஒண்ணு இல்ல. இந்த செம்மறியாடு சொன்னாரா, எப்பா இந்த உலகத்துல கர்த்தராலே பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, என் கட்டளைகளின்படி வாழ்ந்து தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, பாருங்க பாருங்க பாருங்க, come on enter into my father's kingdom. என் அப்பா வீட்டுல அவங்களுக்கு என்ன பாகையா, அது தாண்டி 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 பரலோகத்துக்கு வருவாங்க. ஆனா நம்மளால ஒருத்தருக்கு போக மாட்டோம். என்ன சொல்லலாம், ஆண்டவரே அந்த பரலோகத்துக்கு போற அளவுக்கு நான் என்ன புண்ணியம் செஞ்சுட்டேன், நான் என்ன நல்லது செஞ்சுட்டேன்னு கேட்பான். அப்போ சொன்னாரா, நான் இந்த உலகத்துல தரித்திரம், ஏழை, விதவைகள், கைவிடப்பட்ட ஊழியக்காரர் இவங்க வடிவத்துல நான் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம். இந்த ஏழைகளுக்கு ஊழியக்காரர், இந்த தரித்திரம், விதவைகள் வடிவத்துல நான் வஸ்திரம் இல்லாதவன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் இருந்தீங்க. நான் அனாதையாக என்னுடைய ரூபத்துல நீங்கள் என்னை சேர்த்து கொண்டீர்கள். உனக்கு உங்களை நான் எப்போ அனாதையா பார்த்தோம்? ஐயோ நீங்க ஒண்ணு இந்த சிறையில் ஒருவனுக்கு எதை செஞ்சீங்களா? எனக்கு அருமையானவர்களே, இந்த சர்ச்சை சுற்றி நம்முடைய வாலண்டியர்ஸ் கொஞ்சம் பேர் எப்போ வந்திருக்காங்க. அந்த வாலண்டியர்ஸ் எங்க இருந்தாலும் இந்த சர்ச்சுக்குள்ள ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஓடிவா. வாலண்டியர்ஸ் நான் டயசிஸ்ல என்ன டயசிஸ்ல சத்தம் இல்லாம ஒரு வேலை நடந்துட்டு, அநாத குழந்தைகள், விதவைகளுடைய குழந்தைகள், சிங்கிள் பேரண்ட்டுடைய குழந்தைகள், ஸ்பெஷல் சில்ட்ரன், கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூட்டு வந்து நம்ம விடுதிகளில் தங்க வைக்கணும். ஹாஸ்டல் வேலை. ஹாஸ்டல்னா இலக்கணம்னா நீங்க ஃபீஸ் கட்டணும், படிக்கணும். என்ன கவனிங்க, வாலண்டியர்ஸ் வருவாங்க, என்ன கவனிங்க, சத்தியம் கொடுத்த போறீங்க. இந்த ஹாஸ்டல்ல குழந்தைகள் ஃபீஸ் கட்டணும், படிக்கணும். ஆனா ஹோம்ஸ்ல ஃப்ரீயா நீங்களும் நானும் படிக்க வைக்கணும். ஒரு காலத்தில் வெள்ளக்காரங்க அவங்களுக்கு ஐயோ அனாதைகள் பைபிள் படி அவங்களுக்கு நசமாக நம்ம ஒதுக்கி அனுப்புறாங்க. ஆனா நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க மதம் மாத்துறீங்க, மதம் மாத்துறீங்க, மதம் மாத்துறீங்க. என்ன சொல்றாங்க? இந்த அமைதியை உங்களை யாரும் பிடிக்க மாட்டாங்க. சொல்லுங்க, நம்ம குழந்தைகளை படிக்க வச்சா என்ன சொல்றாங்க? நீங்க
பார்த்து எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர் யோசிக்கிறாங்க, லைசன்ஸ் இப்படி எல்லாம் ஹாஸ்டலும் கூட்டிட்டு வரணும். 34 ஹாஸ்டல் வந்துச்சு. இப்போ வெறும் 7 ஹாஸ்டல் தான் எல்லாம் முடியாச்சு. ஏன்னா அதை மாத்திரம் வெளிநாட்டு கடன் இருந்துச்சு. அப்பதான் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி ஒரு முடிவெடுக்கிறாங்க, நமது குழந்தைகளை, நம்ம சுற்றி இருக்கிற ஏழைகளை, அனாதைகளை, விதவைகளை, அவருடைய கைவிடப்பட்ட குழந்தைகளை வளர்ப்பது நமது கடமை. அதுல உருவானதுதான் இந்த தலிதா பூமி திட்டம். தலிதா பூமியில ஒரு சின்ன பெண் குழந்தை இறந்துட்டாங்க. எல்லாரும் அழுகிறாங்க. ஏசு கிறிஸ்து அங்க போயிட்டு அவங்க அழுக பார்த்து இறக்கப்பட்டு அந்த குழந்தை அழகாக எல்லாம் சிரிக்கிறாங்க. இப்ப அழுகையை சிரிப்பாக மாற்றினார், அழுகையை கழிப்பாக மாற்றினார். இப்போ ஒரு உள்ள போய் அந்த குழந்தைய சொன்னாரு, மணி நீ சாகிற வரவுடைய குழந்தை, நான் சாகாத வரவுடைய தேவ குழந்தை, தேவகுமார், நான் ஒன்று சொல்லுகிறேன், தலிதா பூமி எழுப்பினார். அந்த குழந்தை எழுந்துச்சு. எல்லோருக்கும் சந்தோஷம். நம்பிக்கை இழந்து போன சமுதாயத்துக்கு நம்பிக்கை உயிரோட்டு செய்த ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஜோர கரைமை தட்டி ஆண்டவர். இந்த ஆண்டவர் நம்ம கிறிஸ்தவ மக்கள் கொண்டு நம்முடைய தேசத்திற்கு அனாத குழந்தைகளை படிக்க வைக்கிறாங்க. அந்த எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டிக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தாங்க. அவங்க தீர்மானம் எடுத்து தலிதா பூமி ஒரு ப்ராஜெக்டை ஹாஸ்டல் கோடி கமிட்டியிலே கொண்டு வராங்க. அதில் நான் டைரக்டர் அங்கே முன்னால் நிற்கிறாங்க பாருங்க. அந்த வெள்ள தலிதா பூமி பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் நம்முடைய ஹாஸ்டல்ல படிக்கிற குழந்தை. அந்த பக்கத்தில் அங்கே இருக்காங்க பாருங்க பெரியவங்க. அவங்க இல்லை, அவங்க வால்பாறையில சென்ட்ரல் போஸ்ட் ஆஃபீஸ், பெரிய சென்ட்ரல் போஸ்ட் ஆஃபீஸ் மேனேஜர் போஸ்ட் மாஸ்டர் பிளஸ் பக்கத்தில் இருக்கிற மிஸ்டர் அசோக் ஒரு இபி ஆஃபீஸர். இந்த ஊழியத்தை தெரிஞ்சதிலிருந்து ஐயா எங்களுக்கு கர்த்தர் நாங்கள் கஷ்டத்திலிருந்து எங்களை கை தூக்கி விட்டாங்க. ஆகவே இந்த ஏழை குழந்தைகளுக்கான ஊழியம் எங்க நடக்குதோ நாங்கள் வாலிட்டா வந்து உதவி செய்வோம். வந்துட்டாங்க அவங்களை கர்த்தருக்கு மகிமை உண்டாக வர கருத்து இவங்களுக்கு உங்களை தெரியாது, உங்களுக்கு இவங்க தெரியாது. இவங்க சர்ச்சை முடிஞ்சோட அந்த ஓரத்தில் எங்கேயோ ஒரு பெஞ்சில் உட்காந்துருப்பாங்க. இந்த மணியில வச்சு கண்டுபிடிச்சு அவங்க பக்கம் போகணும். இவங்க கையில ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்ம் என்ன சொல்லணும், உங்க பேர் என்ன, உங்க போன் நம்பர், உங்க அட்ரஸ். ஒரு 7 குழந்தை 12வது வரைக்கும் படிக்க வைக்கணும். வெள்ளக்காரர்கள் இப்ப நீங்க தான் வெள்ளக்காரங்க. நீங்க எப்படி படிக்க வைக்க போறீங்க? ஒரு குழந்தைக்கு 5000 ரூபாய் மாசம். என்னால 5000 ரூபாய் கொடுக்க முடியல. கர்த்தர் உங்களுக்கு 100 ரூபாய் கொடுக்கறதுக்கு வலுவு கொடுத்தார். நான் ஒரு நாள் 100 ரூபாய் இல்லாம கஷ்டப்பட்டேன். என் ஆண்டவர் எனக்கு தூக்கி விட்டார். அப்படின்னு உங்க விசுவாசிக்கிறவங்க அந்த ஃபார்ம்ல 100 ரூபாய் டிக் பண்ணுங்க. 12 வருஷம் டிக் பண்ணுங்க. அந்த குழந்தைக்கு 12வது படிக்கிற வரைக்கும் என்னுடைய 100 ரூபாயை தேவன் 5 கூட ஆசீர்வதிக்கணும்னா அதில் டிக் பண்ணுங்க. ஐயா எனக்கு 200 ரூபாய் கொடுக்க முடியும், டிக் பண்ணுங்க. எனக்கு 500 ரூபாய் கொடுக்கணும், டிக் பண்ணுங்க. எனக்கு 1000, 2000, 5000 அதுக்கு வரிசையா இருக்கும். அவனவன் விசலமாயமல்ல, கட்டாயமாயமல்ல. கர்த்தர் உங்களுக்கு எப்படி முன் அனுபவத்தில் செய்திருக்கிறார் பாருங்க. செய். எனக்கு அருமையானவர்களே, இது பிச்சை ஊழியம் அல்ல, பிச்சை கொடுக்கிற ஊழியம் அல்ல. நீங்க வாழ்க்கை 2வது வேத பகுதி சொல்லுகிறது, விசுவாசத்தில் நீங்கள் வளர்ந்திருக்கிறீர்கள், போதனையில் நீங்கள் வளர்ந்திருக்கிறீர்கள், இந்த தர்ம காரியத்திலும் நீங்கள் வளர வேண்டும். எப்படி என்றால், நீங்கள் நானும் ஒரு காலத்தில் தரித்திரத்தில் இருக்கிற பொழுது, ஏழ்மையில் இருக்கிற பொழுது, கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற பொழுது, தேவகுமாரன் அங்கிருந்து இங்கே வந்து உங்களை என்னுடைய ஐஸ்வர்யவான்களாக மாற்றுவதற்கு அவர் தரித்திரனானார். ஆகவே அந்த இயேசு கிறிஸ்துவின் மாதிரியை பின்பற்றி உதவி செய்கிறார். ரொம்ப அழகான எழுதுவது. நான் தசமம் பார்க்கணும், ஏழைகள் உதவி செய்கிறது, அண்ணன் உதவி செய்கிறது, அது பேரு நியாய பிரமாணம். இப்ப சொல்றது சமநிலை பிரமாணம். கிறிஸ்து உங்களுக்கு என்ன செய்தாரோ அதை செய்யுங்கள். நான் தருகிறேன், என்னை ஐஸ்வர்யமாக மாற்றுவதற்கு கிறிஸ்து தருகிறாராம். ஆகவே உங்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும், நன்மையை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வர வேண்டும். அந்த எண்ணத்தை செயல்படுத்த வேண்டும் என்ற உறுதியும் வர வேண்டும் என்று அதில் எழுதினார். கடைசி எழுதுகிறாரு, உங்களுக்கு நீங்க ஆண்டவர் செலவு கொடுத்திருக்கிறார்னா நீங்க தக்க வைத்துக் கொள்வதற்கல்ல, அவர்கள் வறுமைக்கு உதவுவதற்கு என்று ஆண்டவர் சொல்றார். இதான் 2வது சத்தியத்தை சத்தியம்
கடந்து போனோம். கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கும். எனக்கு அருமையானவர்களே, மறந்துடாதீங்க, உண்மையுள்ள மனுஷன். நாங்க யாருக்கு வந்து நாங்க ஏன் நீங்க பணம் கட்டல கேட்கலாம். இந்த ஃபாதருக்கு நீங்க கர்த்தர் இஃப் யூ ஆர் நோட் பை காட், நான் ஏழை இருக்கும்போது அந்த உதவி செய்யல, யாரும் உதவி செய்யல, கர்த்தர் நம்பி கொடுத்தார் அப்படின்னு நம்புறவங்க, அந்த கிறிஸ்தவ அனுபவத்தை உடையவங்க, ஆண்டவர் என்னை கை தூக்கி விட்டார், தூக்கி விட்டார் அனுபவத்தை உடையவங்க மாத்திரம் நீங்க போங்க. அது சுத்தமான காணிச்சாங்க. உங்கள் நிமித்தமாக பிச்சைக்காரர்கள் வளர மாட்டார்கள், தேவனுடைய சந்ததி வளரும். உங்களுக்கு தெரியுமா, எங்க அப்பா என்ன சின்ன வயசுல கூட உடம்புல இருக்கிற ஹாஸ்டல்ல வந்து என்ன விட்டார். அவர் ரொம்ப கஷ்டத்துல இருந்தார். அவர் கிறிஸ்தவ மாறவே கஷ்டம், ஜாதி சந்தெல்லாம் ஒதுக்கிட்டாங்க. உடனே என்ன விட்டார், நீ எங்க கிறிஸ்தவத்திலே வளர்க்கலாமே. அந்த போர்டிங்ல தான் நான் படிச்சேன். நான் நினைச்சு பார்க்கல ஆண்டவருக்கு நான் ஒரு பணிவிடைக்காரனா இருப்பேன், நான் நினைச்சு பார்க்கல. ஆனா நீ பாருங்க, என் இடுப்புல அந்த கயிறு பார்க்கும்போது நான் ஆண்டவருக்கு வேலைக்காரன் சொன்னதுல சந்தோஷப்படுறேன். ஒரு இந்திய கவிராஜ் இன்னைக்கு கிறிஸ்துவை அடியாளாய் வாக்கியம் பெற்றேன். அதனால வேதத்தை அனுபவமாக சொல்றேன். நீயும் சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். ஞானமும் சொல்லுங்க. எனக்கு 3 பிள்ளைகள். யோசபாத்துக்கு தெரியும். நானும் யோசபாத்தாங்க கொல்லூர்ல இருக்கும்போது நான் எங்க மக்களூர்ல இருந்தேன். எனக்கு அருமையான சின்ன சின்ன குழந்தைங்க. என் சைடில் யாருமே அந்த அம்மாவே அப்படித்தாங்க. ஊழியத்துக்கு கொடுத்த தாயாக இருந்தாச்சு, தவறாக இருந்தாச்சு. அம்மா 82 வயசு என் கூட இருக்காங்க, முடியாது. ஆனா என் பிள்ளைகள் 3 பிள்ளைகள். ஆசை டாக்டருக்கு படிக்கணும், வக்கீலுக்கு படிக்கணும். எங்க போகிறது 2 ப்ரொஃபஷனல் கோர்சஸ், பல லட்சங்கள் கட்டணும். நான் சொன்னேன் என் பிள்ளைகிட்ட, கர்த்தரை சார்ந்துக்கோங்க, அவர் வழியில நடக்கிறேன். ரோகிலே ஆசீர்வதிப்பாங்க. நீட்டுன்னு ஒன்று வந்துச்சு. எல்லாருக்கும் கஷ்டம், நமக்கும் தெரியுது. அந்த நீட்ல இந்திய தேசத்துல 66,000 ரேங்க் எடுக்கணும். என் பிள்ளை 30,000 ரேங்க்ல வந்தான். தமிழ்நாட்டில் 3,500 ரேங்க் எடுக்கணும். என் பிள்ளை 1,500 ரேங்க் வந்தான். கூப்பிட்டு கொடுத்துட்டான் மெடிக்கல் காலேஜ் சீட். உயர்ந்த சாட்சியம் வந்து உணர்ந்திக்கிறேன். ஒரு பணம் இல்லை. நான் சோழ ஆடவே லைசன்ஸ்லேயே பணம் கிடையாது. யார்கிட்டையும் கேட்க எனக்கு தைரியம் எனக்கு சொந்த கிடையாது. நீங்க தான் என்ன நடத்தினா உங்களையும் நடத்துவாங்க. இதான் நான் சொல்ற செய்தி. ஜோர கடையில் என்ன நடத்தினாங்க உங்களையும் நடத்துவாங்க. 2வது பிள்ளை கேட்க, அம்மா நீ என்ன படிக்கணும்? வக்கீலுக்கு படிக்கணும். கிளான்ல ஒரு எக்ஸாம் எழுதணும். அதுவும் ரொம்ப பணம். அந்த கிளான்ல அவன் நல்ல மார்க் எடுத்தான். அவளை கூப்பிட்டு இந்தியாவிலே 7 பெஸ்ட் காலேஜ் ரோடு பெங்களூர் கிரைஸ்ட் லா காலேஜ் கூப்பிட்டு சீட் கொடுத்தாங்க. ஒருத்தருடைய ரெக்கமெண்டேஷன் இல்லை. நான் விரும்புகிற ஆளும் கிடையாது. தாண்டி கடற்பட நான் ஏன்னா ஆண்டு சொல்ல நீங்க வாசகத்தில் நீ மட்டும் என் வழியில் நடந்தேன்னா நீயும் கடன் கொடுப்பாய். கடன் எஸ், நீ நானும் மகாராஜாவுடைய பிள்ளைங்க. விசுவாசிகள் நாமே சொல்லுங்க. நீ நானும் யாரு சொல்லுங்க. நீ நானும் யாரு? மகாராஜா பிள்ளைங்க சொல்லுங்க. நடக்கையா? இந்த பைபிள் படி நடக்கையா? கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வெளியே நீங்க போங்க, உங்க மனசுல வந்து என்ன கை தூக்கி விட்டது கர்த்தர். நான் ஒருத்தருக்கு கை தூக்கி விடணுமே, கிறிஸ்துவ பின்பற்றணும்னு நினைச்சீங்கன்னா அதை செய்யுங்க. எனக்கு இருக்கிறதா நான் கொடுக்குறேன்னு கொடுக்காதீங்க. இது பிச்சையும் கிடையாது, இது மகத்தான ஊழியம். ஆக இணைத்துக் கொள்ளுங்கள். நீங்களும் உங்க சந்ததியும். இன்னைக்கு நாம் இப்படி இருக்கிறோம், எப்படி நாளைக்கு இருப்போம் நமக்கு தெரியாது. கடைசி ஒரு செய்தி பதிவு பண்ணிடுறேன். சோதம் குமரான ஒரு ஊர் அழிந்தது. எதனால் அழிந்தது யாருக்கான தெரியுமா? எஸ்ஐகேல நீங்க படிங்க, ஆன்சர் தெரியல, ஒரு 1000 கேளுங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. சோதம் குமரா நல்ல செல்வம் உள்ள தேசமா இருந்துச்சு. ஆண்டவர் சொன்னாரு, சோதம் குமரா நீங்க 2 பேரும் அக்கா தங்கச்சி, செல்வம் படிச்சு நல்லா இருக்கும்போது நீங்க ஏழைகளை நினைக்கல, சிறுமைப்பட்டவங்களை நினைக்கல. அதனால உங்களுக்கு
இதுதான் நீதி. எனக்கு வருகின்ற வருமானத்தில் என்னுடைய உழைப்பு ஞானம் மட்டுமல்ல, கர்த்தருடைய கிரியை இருக்கிறது. இதுதான் நீதி. காணிக்க படைக்கும் போது, தசமமாக படைக்கும் போது, கர்த்தாவே இது உங்களுடைய பங்குன்ற அந்த குணத்தோடு படைக்கிற நீதி. எனக்கு நான் எவ்வளவு கெட்டவன் அழிச்சுக்கலாம், ஆனா எனக்கு மட்டும் மழையும் வெயிலும் கொடுத்து சரீரத்தில் வெள்ளனை கொடுத்து உழைக்க செய்தீங்க. அந்த ஒரே ஏமாறு நீங்க இறக்கப்படுறீங்க. தேசத்தில் எத்தனையோ பேர் இறக்கத்துக்கு காத்துக்காங்க. இறக்க நாளைக்கு நானும் மிச்சம் போகலாம், நாளைக்கு நானும் ஏழையும் போகலாம், டிக்கெட் போகலாம், விதவே போகலாம், எனக்கு தெரியாது. நான் வாழும் போது இந்த இறக்க செஞ்சவனுக்கு தசப்பாக படிக்கணும். அது என்ன விசுவாசம்? என் ஆண்டவருக்கு நான் அவர் வார்த்தையை சொல்லுகிறான் கொடுத்தார். இப்ப சொல்லுங்க, ஏழைக்கு இறங்குகிறவன், ஏழைக்கு இறங்குகிறவன். நீதிமொழிகள் 19:17 கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவன் திரும்ப. இன்னைக்கு நிறைய இடத்துல பணம் போட்டு திருட்டு ஓடிடுறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றார், இதுல முதலீடு செய். ஏழைக்கு இறங்கி கொடுத்தான, நீ கொடுத்ததை கர்த்தர் உனக்கு திரும்ப கொடுப்பார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஒரு ஆவின்னு சொல்லி நான் முடிச்சிருக்கேன். உங்களுக்கு வழி தெரிஞ்சிச்சு. இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் சங்கீதம் 112 வாசித்தது போல பலத்த சந்ததியா, ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா, துர்ச்செய்தி வந்தாலும் கலங்காம தைரியமான இருதயத்துடைய சந்ததியா, உங்களுக்கு இருபோன்ற சூழ்நிலை வந்தாலும் வெளிச்சத்தை வீழ்ச்சி செய்கிற ஒரு தேவனுடைய சந்ததியா அந்த உலகத்தில் நிலைத்திருக்க நானும் உங்களை வாழ்த்துக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய திருமணத்தின் ஹாஸ்டல் அண்ட் ஸ்பெஷல் கமிட்டியின் சார்பில், தனித்தாப்பட்ட திட்டத்தின் சார்பில் புத்தாண்டு வாழ்த்துக்களை இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு தெரிவிக்கிற நீங்களும் உங்களும் நலமாயிருக்கும். ஒரு சின்ன பாடல் வரை ஞாபகம் ஆண்டவர் நன்மை செலுத்தி நான் கடமை செல்கிறேன். உங்களுடைய சபையுடைய மூப்பர்கள், உடைய சபையுடைய ஆழ்த்தலைவர் அருமை தம்பி ஜோசபா அண்ட் இன்னொரு தம்பி ராபர்ட், இந்த சிந்தை அவங்களுக்கு இருந்திருக்கிறாங்க. இந்த ஏழை குழந்தைகளுக்காக, சிறுமைப்பட்டவர்களுக்காக அந்த பாரப்படுகிற சிந்தையில ஒரு வாய்ப்பு. ஆகவே அவர்களுக்கும் திருமணத்தின் ஹாஸ்டல் கோர்ஸ் சார்ந்த என்னுடைய நன்றிகளை வாழ்த்துக்களும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் அவர்கள் காலத்தில் இந்த சபையோட ஆசிரியர் நான் காலையில் சொல்ல என் மனசில் பட்டதை சொல்லுவேன். நான் அந்த பயன் பார்த்தேன், எனக்கு அவ்வளவு பூரித்து போயிட்டு சந்தோஷம். டைசிஸ்ல எங்கேயுமே கிடையாது. நம்முடைய குழந்தைகள் சும்மா கலந்துப்பாங்க, ஓய்வு நாள் அந்த பிள்ளைகள் எல்லாம் முக்க படிச்சுட்டு இருப்பாங்க. எல்லாத்தையும் இழுத்து வந்து கோயில் ஆரம்ப சமயத்தில் 7 மணிக்கே வந்து டைம் ஆரம்பிக்கான வந்து நிற்கிறாங்க. எனக்கு பார்த்து பூரித்து போயிட்டு, சிறு வயசு பெரிய பெரிய திங்கிங், நல்ல ஒழித்து செய்வதற்கு நான் கஷ்டப்பட்ட இடத்துல டைம் கொடுத்து கொண்டிருக்காரு. உங்க ஆயிரம் பேசி உங்க பிள்ளைகளை இந்த மாதிரி இந்த கோயில் தான் நிறைய சர்ச்சில் நான் போகிறேன், ஆரம்ப சர்ச்சு போகிறேன், கோயில் பற்றி காத்து வாங்க. உங்க சர்ச்சு என்ன அளவில் அந்த கோயிலுக்கு காத்து பார்த்தோன்னே எனக்கு ஆனந்தம் பண்ணி, அந்தவரே இங்கே இந்த அளவுக்கு யூத்துக்கள் வராங்க, இந்த சபையார் வராங்க, ஆசீர்வதிக்க எனக்கு ஒரே சந்தோஷம். இப்படிதான் நீங்க வளரணும். இன்னும் ஒரு படி போய் நீங்க மாஸ்டர் 2வது பத்தில விசுவாசத்தில் வளர்றீங்க, போதனையில் வளர்றீங்க, இந்த தர்ம காரியத்தில் நீங்க வளருங்கன்னு சொல்றதா 2வது பகுதி. அதன்படி வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கடைசியா இது ஓய்வு நாள். இந்த ஓய்வு நாள் ஆண்டவர் எதற்காக கட்டளையிட்டார்? இது அவருடைய நாள். எதற்கு? யாராவது படிக்கிறீங்களா? உபாகம புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை படிக்கும். இந்த ஓய்வு நாள் எதற்கு தெரிஞ்சுன்னா, இந்த ஏழை குழந்தைகளோட எவ்வளவு சம்பந்தம் இருக்கு பாருங்க. உபாகமம் 5:15 நீ உன் பழைய வாழ்க்கையில் அடிமையாக இருந்தால், எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்தால் என்றும், தாயின் கருவிலே தெரிந்து கொண்ட தேவனாகிய கர்த்தர் நீ அடிமைத்தனத்தில் இருக்கிற விரும்பாம தன்னுடைய ஓங்கிய பலத்த கையினால் அந்த நிலைமையை மாற்றினார் என்றும், அப்படி நினைக்கணுமா? ஆகையால் இந்த ஓய்வுனால அதை நினைச்சு ஆசிரியர் எப்படின்னா, அந்த ஒரே என்னுடைய பழைய வாழ்க்கை நான் உள்ளாட்சி தருவது இல்லை, நான் எப்படியும் நான் நல்ல வேலை நல்ல நிலைமையில் இருக்கேன். அந்த நிலைக்கு வளர்த்துக்கு முன்னால எப்படி கஷ்டப்பட்டிருந்தாங்க, அந்த வலி எனக்கு தான் தெரியும். சரியான சாப்பாடு இல்லை, தூக்கம் இல்லை, சரியான ட்ரெஸ் இல்லை, ஒரு நிம்மதி இல்லை, அந்த வலி எனக்கு தெரியும். இது ஆண்டவர் வாழ்க்கையில் நினைக்கிறார். நினைச்சிட்டு அந்த வலி வந்து பார்த்து நீங்க நிம்மதியாக உட்கார வச்சுக்கல, என்னைய
சந்தோஷமா இருக்கிறீங்களான்னு ஆரம்பிச்சு நீங்க வரும்போதே சொல்லணும், பிரதர் சிஸ்டர் ஒரு வாரம் ஆச்சு நம்ம சந்திச்சு, கர்த்தர் போனவான என்னையும் குடும்பத்தை நல்ல பாதுகாத்தார் பிரதர் சிஸ்டர், கர்த்தர் ஆசிரியர் அப்படி நீங்க சந்தோஷமா சொல்லி நீங்க வந்து உங்க ஆயிரம் பார்த்து சொல்லணும். ஐயோ போனவான சோழ விட்டீங்க, கர்த்தரை என்ன பலப்படுத்தினார் நடத்தினார், என் கடவுளை கூட சந்தோஷமா சொல்லணும். இப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி புதிய இடமா நீங்க மாத்தீங்கன்னா தேவனாகி கர்த்தர் 2 அல்லது 3 பேர் இடத்துல கூடியிருந்தார்கள், அங்கே அவர் வந்து விடுகிறார். இந்திரா காந்தி சொன்னார் பாருங்க, அவர் எனக்குள்ளும் நாம் அவருக்குள்ளும் வாழ்கிறவர்கள். ஒரே ஒரு பாடல் பாடிப்பி எத்தனை எத்தனை இன்னல்கள் பழைய வாழ்க்கை, எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை தாக்கின, அத்தனை அத்தனை கிருபைகள் என்னை தாங்கின. இதான் பாட்டு. நீங்களே கூட சேர்க்க ஒரு 2 நிமிஷம் ஆண்டவர் பிடிப்போம். எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை தாக்கின, அத்தனை அத்தனை கிருபைகள் என்னை தாங்கின. பார்க்கலாம். எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை தாக்கின, அத்தனை அத்தனை கிருபைகள் என்னை தாங்கின. வறுமை என்னும் இன்னல்கள் என்னை தாக்கின, சிறுமை என்னும் இன்னல்கள் என்னை தாக்கின, கண்ணீர் என்னும் இன்னல்கள் என்னை தாக்கின, கவலை என்னும் இன்னல்கள் என்னை தாக்கின, சிப்பிக்குள் முத்துப்போல் என்னை காத்திட்ட தேவன், சிலுவை நிழலில் என்னை காத்திட்ட தேவன், சிப்பிக்குள் முத்துப்போல் என்னை காத்திட்ட தேவன், சிலுவை நிழலில் என்னை காத்திட்ட தேவன். எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை தாக்கின, அத்தனை அத்தனை கிருபைகள் என்னை தாக்கின. அல்லவா நோய் என்னும் இன்னல்கள் என்னை தாக்கின, பேய் என்னும் இன்னல்கள் என்னை தாக்கின, கஷ்டம் என்னும் இன்னல்கள் என்னை தாக்கின, நஷ்டம் என்னும் இன்னல்கள் என்னை தாக்கின, சிப்பிக்குள் முத்துப்போல் என்னை காத்திட்ட தேவன், சிலுவை நிழலில் என்னை காத்திட்ட தேவன், சிப்பிக்குள் முத்துப்போல் என்னை காத்திட்ட தேவன், சிலுவை நிழலில் என்னை காத்திட்ட தேவன். எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை தாக்கின, அத்தனை அத்தனை கிருபைகள் என்னை தாங்கின. அன்பிலானவரே, இதோ இந்த நாளை உடைய ஜனங்களே, உங்களுடைய பணிபுரை ஜனங்களே இந்த நாளை அடியை சந்திக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை உமது அடியாளர்கள் சேர்ந்து இந்த ஜனங்களுக்கு உள்ளபடியே பகிர்ந்து கொடுக்கவும் நீர் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறேன். நன்மையான ஜனங்கள் தங்களுக்கு பல வேலைகள் இருந்தாலும் பல சோழிகள் இருந்தாலும் அவை எல்லாம் விட்டுவிட்டு தேவனை ஆராதிக்க வேண்டும், தேவனை கற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய வருகைக்குள்ளாக கெட்டு சேர்வதற்கு இந்த வார்த்தைகள் அப்படி நடக்க வேண்டியதை அர்ப்பணிக்க வேண்டும் என்ற நல்ல சீரிய சிந்தையுடன் அங்கு இதுக்காக காத்திருந்தார்களே. உங்களுடைய ஆலயத்தில் அவர் செலவிட்ட நேரம் அதிகமாக இருந்தாலும் சமுதாயத்தில் அவருக்கு எந்த நஷ்டமும் வராதுமே பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் கேட்கிறேன். விடுதலை ஆக்குகிறேன், பரிசுத்தப்படுத்துகிறேன், தூக்கி நிறுத்துகிறேன், கசப்பின் அனுபவங்களை இனிமையாக மாற்றுகிறேன், மரண தருவாயில் நோய் தருவாயில் ஜீவனோடு பலத்தில் பாதுகாக்கிறேன். இந்த பரிசுத்த வேத எழுத்துக்கள் இந்த அருமையான குடும்பத்தாரே அவர் சந்ததிகளையும் பலமுள்ள ஆசீர்வாதமுள்ள பதறாமல் இருக்கிற நிலைத்திருக்கிற சந்ததிகளாக இவர்களை நீ அவர்களை கொண்டு ஆசீர்வாதம் என்று கேட்கிறேன். வாக்குறுதி
இந்த கொடுக்கின்ற காரியத்தை நாங்கள் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறோம் என்ற ஒரு சாட்சியின் சந்தோஷத்தோடு இந்த தர்ம காரியத்திலே விசுவாசம் பெருகின்றது போல பெருக உங்களுடைய ஆளுகைக்கு ஒவ்வொருவரும் எந்த விதத்திலேயும் கொள்ளாமல் சத்தமான இந்த வசனங்களை எடுத்துக்கொண்டு விடாமல் உங்களுடைய ஜனங்களை பாதுகாத்து ஆயிரக்காக யோசபாத் என் மனைவியுடைய பிள்ளைகளுக்காக ராமனுடைய மனைவி பிள்ளைகளுக்காக தேவன் இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு கொடுத்திருக்க இந்த அருமையான ஊழியத்துக்கு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். உங்களுடைய ஜனங்களை ஏற்றுக்கொண்டவர்களாக உங்களுடைய ஜனங்களை உங்களுடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிற கருவிகளாக வந்திருக்கிறேன். தொடர்ந்து அவர்களை பலப்படுத்தும். இந்த சபையை நடத்தி போவதற்கு தங்களை அர்ப்பணித்திருக்கிற கமிட்டி சபை மூப்பர்கள் பெண்கள் ஐக்கியம் குழந்தைகள் ஓய்வுகள் பாடசாலை வாலிபர் ஐக்கியம் இன்னும் ஆண்கள் ஐக்கியம் வேறு எந்த வகையான ஊழியத்தையும் அமைப்புகள் இருந்தாலும் அருமையான பயன் இவர்கள் எல்லாவற்றையும் அவருடைய சமாதானத்துடைய வழிநடத்தல் அவர்களுக்கு கொடுக்கிறார். ஒருவேளை வருகையை சீக்கிரம் வந்துவிட்டார். இதோ இந்த கூட்டத்தார் இந்த விசுவாச குடும்பத்தார் உங்களுடைய அவருடைய சன்னிதானத்தில் காணப்பட தொடர்ந்து செய்த காரியங்களோடு பேசும். இந்த ஆலயத்துக்குள்ள வருகிறவர்கள் வெறுமையாக போகக்கூடாது. உங்களுடைய பிரசனத்தினாலும் கிருபையினாலும் ஆரோக்கியத்தினாலும் ஜீவனாலும் பலத்தினாலும் நிரப்பப்பட்டவர்களாக கடந்து போக என் மகிமை இறக்கியவர்கள் அதுவரைக்கும் கிருபையாக என்று அடியேனும் சேர்த்து அர்ப்பணிக்கிறேன். திருமணத்தின் தனிக்காக ஊழியத்திற்கு பார்த்து கொண்டிருக்கிறேன். நீரே ஒருங்கி ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே இவ்விதமாய் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.